ஷேய் எப்பா பிரமா சூரியன் பேசுகிறேன்ப்பா. எப்பா இந்த சுதந்திர கொடி இருக்குல்லப்பா, சுதந்திர கொடி முதலமைச்சர் தூக்கிட்டு அலைவான், மந்திரி தூக்கிட்டு அலைவான், பிரதமர் தூக்கிட்டு அலைவான், நிதியமைச்சர் ஆளுநர் தூக்கிட்டு அலைவானா. இந்த கொடியை சுற்றி இடுப்பில் உயிர் தடத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உயிர் தடத்தில் சுற்றி என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர். முதல் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் தான் டெல்லி. தமிழ்நாட்டில் 117 ஜமீன் கணக்கு 18 கணக்கில் ஜமீன் கணக்கு வெளியெடுக்கையில் மந்திரி எம்எல்ஏ எம்பி முதலமைச்சர் பஞ்சாயத்து போட்டு கீழே வார்டு வரைக்கும் கையெழுத்து போட்டு பூரா பூமியை பாழாக்கியிருக்கான். இடுப்பில் சுற்றி அரசியல்வாதியை என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு. அப்போ உலக நாடு பார்க்கையில் எப்படி இருக்கும்? பார்ப்பான், உட்காந்துக்கிட்டே பார்ப்பான். ஏடா உட்காந்துருக்காரு, சுதந்திர கொடியை தூக்கணும், பூரா பாழாக்கி வச்சுருக்கான், விவசாயத்தை பாழாக்கியிருக்கோம், பூரா இப்போ நமக்கும் இங்கே வந்துருமான்னு அவன் அங்கே யோசிக்கையில் இராணுவ வீரர் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடுவான் அங்கே எல்லா நாடுமே. அப்போ அரசியல்வாதி துண்டை காணும் துணியை காண்டு ஓடுவான். புரியுதா இல்லையா? புரிஞ்சிச்சா? இராணுவம் உள்ளே வந்த உடனே இதுதான் கணக்கு. அவன் சுதந்திர கொடியை தூக்கி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அமைச்சர்கள் பூரா சுற்றி நடு ரோட்டில் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டர் முடிஞ்சு வச்சுப்பா. இந்த சுதந்திர கொடியை தூக்கி தான் பூமியை அழிச்சு வச்சுருக்கான், விவசாயத்தை அழிச்சிருக்கான், கெட்டடமாக போட்டு பாழாக்கியிருக்கான், பூமியை மண்ணை ரசாயனமாக விட்டு பாழாக்கியிருக்கான், 1500 தப்பு செஞ்சு வச்சுருக்கான். இது கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆண் பெண்ணு புரிஞ்சிக்கோ, வழக்கறிஞரும் புரிஞ்சிக்கோ. புரியுதா இல்லையா? கணக்கு நடக்காது அப்படி நீ நினைக்காத. கோர்ட்டில் கடவுள் உனக்கு மேல் அப்பாறப்பட்ட கடவுள் எப்படி கொண்டு வரணும், எப்படி செய்யணும், எப்படி இவனுங்களை அடிக்கணும்னு அதை பார்ப்பான். யோசனை கடவுளுக்கு யோசனை படைச்ச பூமியில் படைச்ச அத்தனை ஜீவராசிகளுக்கு படைச்ச கடவுளுக்கு தெரியும் எப்படி செய்யணும் ஏது செய்யணும்னு. புரிஞ்சிக்கோ. நீ என்ன கேட்குற மாதிரி இல்லை. அது சொல்லிட்டான். நீதிமன்றத்தில் அவன் கேட்க மாட்டான். ஆனால் நீதிமன்றத்துக்கு சூரியன் உள்ளே போய் நீ உழைப்பி விட்றா அப்படின்னு கணக்கு கொடுத்துட்டான். திங்கக்கிழமை நான் உள்ளே வருவேன், எல்லா நீதிமன்றத்துலேயும் வருவேன். குளப்படியில் பயங்கர சிக்கல், அடிதடி, பூரா மோதல் எல்லாமே வரும் நீதிமன்றம் கோர்ட்டில். புரியுதா? நீதி நியாயம் தர்மம், கடவுளை அவமதிக்காத, முக்கால் சத்தியம்.